राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। जय बोलो बद्री विशाल भगवान की जय। जय बोलो अलकनंदा माता की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। பெரிய பாக்கியம். எத்தனையோ மகாத்மாக்கள் வந்த பத்ரிகாசிரமத்தில் இன்று ராத்திரி நமக்கு ஒரு வாசம் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த இடத்துல இன்னைக்கு நைட் தங்குறதுடைய மகிமை நம்ம எங்கேயும் இறங்கி ஊருக்கு போன பிறகு அசை போடும்போது தான் நிஜமாவே தெரியும். இப்பெல்லாம் அப்படியே வந்துட்டோம், ஒரு சுவாமியை பார்த்தாச்சு, பகவானுடைய சயனார்த்தியை உட்காந்து அவ்வளவு அழகா பகவான் விவிஐபி தர்ஷனம் நிஜமாவே நமக்கு இன்னைக்கு கொடுத்து அத்தனை ஒரு கிருபை பண்ணிட்டான். அதாவது நான் திருப்பியும் சொல்ற மாதிரி தான், பைசா இருக்கிறதுனால உடம்புல பலம் இருக்கிறதுனால மட்டும் நமக்கு இது வாய்க்கக்கூடியதில்லை. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்றது ப்ரூவ்டு இன்னைக்கு. அப்பேற்பட்ட பத்ரிகாசிரமம், அதுலேயும் சமர்த்த ராமதாசர்லாம் வந்த பத்ரிகாசிரமம். இன்றைக்கும் ஒரு இது உண்டு. நம்ம பத்ரிகாசிரமத்தில் நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் ஒரு ஆஞ்சநேய மூர்த்தி பார்த்தோம். நம்ம லைனில் நிற்கும்போது நேர கண்டாகரன் பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் இல்லை, இந்த தாயார் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய மூர்த்தி பெருசாக ஒருத்தர் இருந்தார். கோயில் நுழைஞ்சோடனே லெஃப்ட் சைடில் சைடு ஃபேஸ் இப்படி இருந்தது, தலை மேலே வால் இருந்தது. ரெண்டு விதமான அபிப்பிராயம் உண்டு. சில பேர் இது வியாசராஜர் பிரதிஷ்டை பண்ண ஆஞ்சநேயர் அப்படின்னு, சில பேர் சொல்றா சமர்த்த ராமதாசர் பிரதிஷ்டை பண்ண ஆஞ்சநேயர் அப்படின்னு. அது பார்க்கணும், ஃபுல்லாக பார்த்து டீட்டெயில்டாக எடுத்து பார்த்தா தான் தெரியுமா. சமர்த்த ராமதாசர் வியாசராஜர் ரெண்டு பேரும் பேச பண்ண மூர்த்திலாம் ஆல்மோஸ்ட் இப்படி சைடு ஃபேஸிங் தான் இருக்கும், ஸ்ட்ரைட் ஃபேஸிங் கிடையவே கிடையாது. வியாசராஜர் பிரதிஷ்டை பண்ண மூர்த்தியிலெல்லாம் வாலில் மணி உண்டுன்னு ஒரு அடையாளம் உண்டு. ஸோ இங்கே பார்க்கணும், தெரியுது. அதனால எப்படியோ ஒன்று சமர்த்த ராமதாசர் இங்கே வந்து தங்கியிருக்கார். சுவாமி ராமானுஜர், ஆதிசங்கர பகவத் பாதர், திருமங்கை மன்னன், வல்லபாச்சாரியார், ஸ்ரீமன் மத்வாச்சாரியார், ஆல்மோஸ்ட் எல்லா சம்பிரதாயத்திற்காலும் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பத்ரிகாசிரமம். இந்த பத்ரிகாசிரமத்தில் அவ்வளவு அழகாக இன்னைக்கு நம்ம ரொம்ப சொகுசாக இருக்கோம். நிஜமாவே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி வந்திருப்பா, கரண்ட் எல்லாம் வாய்ப்பே கிடையாது. எத்தனை பில்டிங் இருந்திருக்கும், எங்கே தங்கியிருப்பா, சமையல்லாம் சப்த குண்டத்தில் போய் அப்படி முக்கிய எடுப்பா, சாத்த அவ்வளோதான் பண்ண முடியும். எங்கத்த விறகு கட்டையை கொண்டு வர்றது, யார் இங்கே பற்ற வைக்கிறது, எப்படி அவ ஜீவிச்சிருப்பா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம். 50 வேண்டாம், நான் 2015 நான் பார்த்துருக்கேன். அந்த 2015க்கும் 2024க்கும் எவ்வளவு வித்தியாசங்கள். நான்லாம் முதல்ல வரும்பொழுதெல்லாம் தயிர்லாம் கிடைச்சா அஹோ பாக்கியம். தயிர் கிடைக்குமான்னு எங்க தயிர் கிடைக்காது. ரிஷிகேஷை தாண்டினா ஒரு இடத்துலையும் தயிர் கிடைக்காது. இன்னைக்கெல்லாம் ஏக் கப் தயிர் தேதோ தேஹி தேதோன்னு கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு அமுல் மஸ்திலேருந்து என்னெல்லாமோ கிடைக்கிறது. நாங்கள்லாம் வந்த சமயத்தில் ரோட்டி சப்ஜி ரைஸே கிடைக்காது, சாதமே கிடைக்காது. நாங்கள்லாம் சாதமே வாங்கினோம். எல்லாம் வெறுமை அந்த வெறுமை அப்படியே வேக வைப்பான், அதில் உப்பு ஜீரகம் போட்டுப்போம், அவ்வளோதான். அப்புறம் ரோட்டி, இவ்வளோதான் நாங்கள்லாம் சாப்பிட்ருக்கோம். ஒரு வாரத்திலே திணறிட்டோம் எல்லாம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பகவான் அவ்வளோ சௌகரியமாக வச்சுருக்கான்.
அப்போ திருமங்கை மன்னன்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்திருப்பார்? ராமானுஜர், சங்கரர் சின்ன பிள்ளை, மற்றவாள்லாம் கூட விடுங்க. சங்கரெல்லாம் 11 வயசு இங்கே வந்த பிள்ளை. 11 வயசு பிள்ளை, அதுக்கு என்னத்தை தெரியும்? என்னத்தை சொல்ல முடியும்? கிட்டத்தட்ட 6வது 7வது படிக்கிற பிள்ளையா இருக்கும், அவ்வளோதான். அந்த வயசு பிள்ளை தனியாக இங்கே உட்காந்து தபஸ் பண்ணி இந்த பத்ரிகாசிரம நாராயணனை எடுத்து பிரதிஷ்டை பண்ணி கோவில் கட்டி இங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் பத்ரிநாதன் மகிமையை சொல்லணும்னா எவ்வளோ பெரிய தபஸ்வியா இருக்கணும். சங்கரனா 32 வயசு தானே இருந்தார். அதில் 7 வயசுல அம்மா விட்டு கிளம்பியாச்சு, 11 வயசு இங்கே வந்தாச்சு. அதுக்கு நடுவில் எல்லாம் பண்ணி இங்கே ஒரு மதமும் ஸ்தாபிதம் பண்ணுறார், ஜோதிர் மடத்தில். அதனால அவர்கள்லாம் பண்ண உத்தமமான காரியம் இன்னைக்கு நாம சொகுசா வந்து தங்கி ஜாலியாக பார்த்துட்டு இருக்கோம். அதனால மகாத்மாக்கள்லாம் அப்பப்போ அந்த அவளுடைய பலம், தவம், நாமஜபம், ஸ்ரத்த, இதுதான் நமக்கு ஒரு உத்வேகம், உற்சாகம். இப்போ இதுலேயே நீங்கள் வந்தேள் அப்படின்னா உங்கள் மூதாதை எத்தனை பேர் ஆசைப்பட்டிருப்பா இதெல்லாம் போகணும்னு, வாய்ப்பு கிடைச்சிருக்காது. சரீரத்தினோட நிலைமை, குடும்ப நிலைமை, பண வரவு நிறைய இருக்குது. எவ்வளோ பேருக்கு எவ்வளவோ ஆசைகள் இருக்கும். இப்போ நாமெல்லாம் தான் சரி இதை செலவு பண்ணலான்னு செலவு பண்ணுறோம். போன தலைமுறை இருக்கவாள்லாம் வாயை கட்டி வயிற்றை கட்டி குடும்பத்தை நடத்துறதே பெரிய காரியம். 8-10 குழந்தைகளை வச்சுட்டு பக்கத்தில் இருக்க கோவில் போனால் பெரிய விஷயம். அதெல்லாம் இங்கெல்லாம் வரவே முடியாது. அவர்களுடைய ஆதங்கம், ஆசை, அதுக்கப்புறமா பகவானுடைய அனுகிரகம், குருமார்களுடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு நாம பத்ரிகாசிரமத்தில் அவ்வளோ அழகான ஒரு தரிசனம் பார்த்துட்டோம். மகாத்மாக்கள், இன்னைக்கு எவ்வளவோ மகாத்மாக்கள் இங்கே அங்கங்கே குகையிலெல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. பத்ரிநாதனே இங்கே தபஸ் பண்ணுறது தானே வாழ்க்கையாக வச்சிருக்கார். தவம் செய்வது உத்தமம் அப்படின்னு தான் பத்ரிநாதனுடைய லட்சியம். சமர்த்த ராமதாசர் போன்ற மகாத்மாக்கள் எல்லாம் அந்த மாதிரி தான் தவம் பண்ணிக்கொண்டே இருக்காரு. ஒரு சந்தர்ப்பத்தில் சமர்த்த ராமதாசர் பல ஊர்கள் சுற்றின்னு இருப்பார். அப்போ நிறைய பேர் அவரை பார்ப்பா, அவரிடத்துல ஒரு ஆகர்ஷணம் வரும். அப்போ அவரிடத்துல எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு பிரார்த்திச்சுப்பா. சமர்த்த ராமதாசன் அன்றைக்கே கூட பார்த்தோம். இந்த ராமன், கிருஷ்ணன், கோவிந்தன், அந்த 3 பசங்களுக்கு அவ்வளவு அழகா சாட்சி இல்லாமல் சாப்பிடணும்னு சொன்னார்னு சொல்லி பார்த்தேன். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அனுகிரகம் பண்ணுறார். ஒரு சந்தர்ப்பத்தில் பட்டஜி அப்படின்னு ஒரு பிராமணன், அவர் சமர்த்த ராமதாசரை பார்த்துட்டு, சுவாமி எனக்கு உபதேசம் வேணும், அனுகிரகம் வேணும், நான் உங்களுடைய சிஷ்யனாக ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சமர்த்த ராமதாஸ் சொல்கிறார், சிஷ்யன்னா சொல்கிறதெல்லாம் கேட்கணுமேப்பா, சொல்கிறத கேட்கணும். உடனே நம்மளுடைய விஷயங்களில் இந்த நாமஜபம் பண்ணு, இப்படி பிரார்த்தனை பண்ணு, இப்படி பக்தி பண்ணு, அதை கேட்டால் போதும். சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னா உடனே குருஜி அவர் வீட்டு வேலையை வாங்கிடுவார், அப்படி அர்த்தமே கிடையாது. நம்மளை பக்குவப்படுத்தி நாம் மனசு அழகாக சுத்தமாகிறதுக்கு நாம் கூட சகாயம் பண்ணணும், நாமளே ஹெல்ப் பண்ணணும். இப்போ பாத்திரம் தேய்ச்சா மட்டும் போதாது, கூடவே தான் சபீனாலாம் போடுறோம். சபீனா போட்டு அதோட வேலையை அது பண்ணணும், அப்போ தானே பாத்திரம் வெளுக்கும். சபீனா போட்டால் மட்டும் போதாது, நம்மளும் தேய்க்கணும். ஸோ இப்படி எல்லாமே ஒன்றோட ஒன்று இது. அப்போ ஒரு குரு எல்லாம் சொன்னாலும் சிஷ்யர்கள் அதை பண்ணும் பொழுது தான் அழகாக அந்த அனுபவம் கிடைக்கும். இந்த 2 அரணிக்கட்டை உரசரா போலேன்னு சொல்லுவாள். சகனாவது சகனவு புனக்து சகவீரியம் கரவாவகைன்னு சொல்கிறோம் இல்லையா, வேத வாக்கியம். நீ நானும் சேர்ந்து அக்னியை கடைவோம், இதில் அந்த அக்னி ஞானம் உண்டாகட்டும், நீயும் அனுபவி நானும் அனுபவி. ஸோ அந்த 2 கல்லை உரசினா தீ வரும் இல்லையா, அது மாதிரி குரு ஒரு கல், சிஷ்யா ஒரு கல், 2 உரசினா தான் ஞானம்ன்ற தீ வரும். ஸோ இந்த ஒரு கல் மட்டும் 2 கல் நான் ஒழுங்காக உரச மாட்டேன்னா வராது. இப்போ தீப்பெட்டி நல்லா இருந்தாலும் தீக்குச்சியும் சரியாக இருக்கணும். அப்போ தான் அப்படி தீச்சினா உடனே பத்திண்டு எரியும். ஒருவேளை தீக்குச்சி நல்லா ஸ்ட்ராங் இருக்குது, மருந்து இருக்குது, தீப்பெட்டி நமது பேருக்கு ஓரத்தில் இருக்க மருந்து சரினா எரியாது. ஸோ 2 கரெக்டாக இருந்தால் பற்றிக்கும். ஸோ குருவும் சரியாக இருக்கணும், சிஷ்யாலும் சரியாக இருக்கணும். அப்பொழுது தான் கரெக்டாக அது போய் மேட்ச் ஆகும், விஷயம் நடக்கும். அப்போ இப்போ ஒன்றும் வேணாம், நம்மளே வந்தோம், டிரைவரும் சரியாக இருக்கணும், நாமும் அவனை நன்னா பார்த்துக்கணும், அவனும் ஒழுங்காக ஓட்டணும், நாமளும் அவன்கிட்ட அன்போடு நடந்துக்கணும். 2மே இருக்குது.
அவன் பாடம் இஷ்டத்துக்கு இருக்க முடியாது, அவன் அன்பு காட்டுறன்ற இஷ்டத்துக்கு நடக்க முடியாது. அவன் நம்ம தான் பைசா கொடுக்காம அவனை மிஷின் மாதிரி மாடு மாதிரி நம்ம வேலை வாங்கவும் முடியாது. இன்னைக்கு அவனுக்கு டீ குடிக்கணுன்றதுனால கருட கங்கா பார்த்தோம். இல்லாட்டி இன்னைக்கு கருட கங்கா ஸ்கிப் தானே. எனக்கு இங்கே மணி 4, 5 ஆச்சு. இந்த சாயங்காலம் ஆகவே இங்கே உள்ள வர்றது பாடு. முன்னாடிலாம் உண்டு 5 மணிக்கு மேலே ஜோஷி மட்குள்ளே வந்துடணும், இல்லாட்டி எங்கள் பாஸ் கிடையாது, நாளைக்கு தான் போகணுன்றோம். அதனாலே அலரடிச்சுன்னு ஓடி வருவோம். அந்த காலத்தில் தான் ருத்ரப்பிரயாகையிலிருந்து வரத்துக்கு அவ்வளோ லேட் ஆகிடும். ஜோஷி மட்லேருந்து இங்கே வரத்துக்கே ஒரு 3 மணி நேரம் ஆகிடும். இன்றைக்கெலாம் நம்ம 1.5-2 மணி நேரத்தில் வந்துவிட்டோம். ஏன்னா எங்கேருந்து வேணால் லேண்ட்ஸ்லைட் ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது, ரெஸ்கியூ ஆப்ரேஷனே பண்ண முடியாது. அதனால் 5 மணிக்கு எல்லாம் அலரடிச்சு வருவோம். எல்லோரும் 5 மணிக்கு நான் இப்போ மிலிட்ரி ஆள் டான்னு அந்த பேரிகேட்டரை போட்டுருவோம். அவ்வளோதான். நான்லாம் 4:59 தான் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். அலறி அடிச்சுன்னு வந்திருக்கோம் நாங்கள்லாம். அதனால் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அந்த பத்ரி உள்ளே வர்றதுன்றது. இன்றைக்கி சரி அவன் டீ குடிக்கும், அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், ஒரு கேப் வேணுன்றதுக்காக நான் சரி அந்த டைமில் கருட கங்கா பார்த்துருவோம். ஒரு வேளை ஆச்சு, திரும்பி கருட கங்கா இறக்க வேண்டாம். ஏன்னா எவ்ரி 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் நம்ம எங்கே நிற்போம்னு தெரியாது. இன்றைக்கே நம்ம ரோடெல்லாம் பார்த்தோம், எங்கே நிற்போம், எதுக்கு நிற்கிறோம் யாருக்கும் தெரியாது, நின்றுட்டு இருப்போம். இன்றைக்கி சரியாக நம்ம 1:15 ஜோஷி மட்டும் வந்திருக்க வேண்டியது. சுவாமியை பார்த்துட்டு முதல்ல 12:30 மணி நான் சொன்னேன். அப்புறம் 12:45, 1, 1:15, 1:30, 2 கரெக்டாக நம்ம 2:30 மணிக்கு தான் சாப்பிட போகணும். 2:30, 2:45 தான் சாப்பிட போகணும். இதெல்லாம் லிஸ்ட்டில் வரவே வராது நம்ம கணக்கில். மாற்றி மாற்றி அவன் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தால் எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கும். ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுலேயே விரட்டின்னு வந்துடும் நம்ம நரசிம்மர் கோவில் எல்லாம். அப்போ எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணாலும் முடியும். இப்போ டிரைவர் வண்டி ஓட்டலாம், நானும் வேகம் சொல்லலாம். நீங்கள் பாட்டுக்கு இவர் என்ன வேகம் சொல்கிறது, பொறுமையாக வரலாம் வந்திருந்தோம்னா என்னத்துக்கு ஆகிருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாருக்குமே நேரம் கெட்டு போயிருக்கும், ரொம்ப லேட்டாக வந்திருப்போம். அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்போ 6:30 மணிக்கு கிளம்பினாலும் சரி, 6:30 மணிக்கு கிளம்பி பொறுமையாக நடந்து போனதுனால கோவிலுக்கு போயிட்டோம். அதான் முடிச்சோடனே சரி டைமாக வேகமாக வாங்க மழை பெய்யுது. கொஞ்ச நேரம் இன்னும் தான் மழை நல்லா மாட்டிருக்கும், நல்ல துச்சோன்னு மழை. இந்த ஊர் மழை நான் நினச்சிருக்கேன், எனக்கு தெரியும். அப்போ ஸோ நான் சொல்லலாம், அவர் அழிச்சுட்டு போகலாம், ஆனால் உங்களுடைய கோஆப்ரேஷனும் வேணும் இல்லையா? ஸோ எப்பொழுதுமே என்ன பண்ணுறேன்னா சிஷ்யாவில் பார்த்து தான் எடுத்துக்கிறோம். இல்லாட்டி சும்மா எல்லாரையும் எடுத்துட்டோம்னா இப்போ நம்ம வீடு ஒரு வேலைக்காரமாக பாத்திரம் தேய்க்கணும், வீடு வேலை, அதுக்கே எவ்வளோ யோசிக்கணும். இத்தனை மணிக்கு கரெக்டாக வந்துடணும், இங்கெல்லாம் ஒழுங்காக பெருக்கணும், லீவெல்லாம் போடக்கூடாது, இவ்வளோ பேசுவோம். அது கேட்க போகிறது 10 பாத்திரம், ஒரு 3 ரூமு, இவ்வளோ தான். வாரத்தில் மாதம் 2 தடவை பாத்ரூம் வளரும், இவ்வளோதான் அவ்வளோ சௌகரியம். அதுக்கு எவ்வளோன்னா ஒரு குருவாக இருந்து ஒரு சிஷ்யாவில் ஒத்துக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் பார்த்துக்கோங்க, அவ்வளவு கஷ்டம். ஆனால் அதையும் தாண்டி சமர்த்தராமதாசர் போன்ற மகாத்மாக்கள்லாம் நம்மளையெல்லாம் சிஷ்யாவெல்லாம் ஏற்றுக்கிறதுனாலே நமக்கு இன்றைக்கும் அந்த பக்தின்ற ஒரு விஷயம் இருந்துருக்கு. சமர்த்தராமதாசன் அவர் எல்லாத்துக்கும் நான் நீங்கள் சொல்கிறபடி பண்ணுறேன் மகராஜ், எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோன்னுட்டார். இப்போ ஒரு நாள் சமர்த்தராமதாசனா சரி நீ என்ன பண்ணு, நான் அந்த மலை மேலே உட்காந்துட்டு இருப்பேன், நீ ஒரு 2 நாள் கழிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் 2 நாளுக்காக காத்துட்டு இருந்தார். இந்த பட்டஜி அவர் அப்படி போகிறார். தூரத்துலேருந்து அவர் பார்க்குறார். பார்க்கும்பொழுது என்ன ஆகுது, இவருக்கு வித்தியாசமாக இருக்குது. சமர்த்தராமதாசர் இப்படி படுத்துட்டு இருக்கார். இப்படி ஜாலியாக அவர் பாட்டுக்கு பித்தன் மாதிரி படுத்துட்டு இருக்கார். என்னமோ பக்கத்தில் யாரோ இருக்காமா இருக்கேன்னு பார்த்தா அவரோட 2 பக்கமும் 2 புலி உட்காந்துருக்கு. இவருக்கு கண்ணை நம்ப முடியும், நமக்கு தான் கண்ணை கசக்கிலாம் பார்க்குறார். 2 புலி, நல்ல பெரிய காட்டுப்புலி, வேங்கப்புலி ஜம்முன்னு உட்காந்துருக்கு. புலி எப்படி இருக்கும், ஜூவில் இருக்கிறதே பெருசுனா அதை விட பெருசாக இருக்கும் நமக்கலாமா. இவர் நடுவில் படுத்துருக்கா, 2 பக்கம் அப்படி ஜாலியாக அது பாட்டுக்கு இருக்கு. அப்படி உத்து பார்க்குறான், இதில் ஒரு புலியோட வயிற்று மேலே தலையை வேற வச்சுட்டு இவர் படுத்துட்டு இருக்காரு. சொக்கம்மா என்னமோ நம்மளாம் தீபானில் வச்சுக்கிற மாதிரி அவர் அப்படி எடுத்து. நிஜமா புலி அவ்வளோ மெத்து இருக்கும், அந்த புலித்தோல் எத்தனை பேர் தொட்டு பார்த்துக்கன்னு தெரியாது. அப்படி படுத்துட்டு இருக்கார். இவருக்கு ஒரு நிமிஷம் வெள்ளத்து போயிடுத்து. இவர் உபதேசம் பண்ண கூப்பிட்டாரா, புலிக்கு பலி கொடுக்க கூப்பிட்டாரா? அப்போ சமயத்தில் சாதாரணமாக இருக்கும் உபதேசம் பண்ணுறதை விட்டுட்டு இன்னைக்கு வா மலைக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டா சரி காடு பரவாயில்ல இவர் இருப்பார் போகலான்னு போனால் அங்கே 2 புலியை வேற வச்சுன்னு பண்ண. இவர் இப்படி பார்க்குறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவரோ வர சொல்லியிருக்கார். புலியோ இவரை பார்த்துன்னு உரும ஆரம்பிச்சிருக்கு. 2 புலியும் உருமருது. இவர் அதோட வயிற்று மேலே படுத்துட்டு இருக்கார், காலை நீட்டின்னு இருக்கார்.
புலி நன்னா உருமறது. இவருக்கு என்ன பண்றது? நிஜமா யாரா இருந்தாலும் உபதேசமே வேண்டாம், உசுறு இருந்தா போதும் தானே தோணும். அனுகிரகம்லாம் வேண்டாம், இருக்கிற வாழ்க்கை ஓடினா போதும்னு தோணும். அவர் பார்த்தார், அவருக்கு என்னன்னாலும் சரி, சமர்த்த ராமதாசர் எனக்கு உபதேசம் பண்றேன்னு சொல்லியிருக்கார், நான் போவேன். சரி, கொஞ்சம் கொஞ்சமா தைரியத்தை வர வச்சு சமர்த்த ராமதாசர் இருக்கார், அவரை மீறி எப்படி இந்த புலி என்ன பண்ணிடும்? அவர் இருக்கார் இல்லையா, அவரை மீறி எப்படி இந்த புலி என்ன பண்ணிடும்? இப்ப நமக்கு தெரிஞ்ச யாராவது பெரிய நாய் இழுத்துட்டு வருவா, இருந்தால் நமக்கு அவன் மேல நம்பிக்கை கிடையாது. நாய் இழுத்துன்னு வந்துருக்கலாம், அவளை சங்கிலி இழுத்துன்னு வந்துருக்கும், நிஜமா சில நடக்கும் அதுவும். ஆனா இவருக்கு ஒரு நம்பிக்கை, இந்த புலி சமர்த்த ராமதாசரை மீறி என்ன ஒன்றும் பண்ணாது அப்படின்னு. இப்போ குழந்தைகளுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, நம்ம பெத்த குழந்தைகள், குட்டி குழந்தைகள்லாம் இருக்கு, தாத்தா பாட்டியை பார்த்தா பேரன்லாம் அந்த நாயை விரட்டு பாட்டின்னு. நமக்கு நாயை கண்டா இன்னும் பயமா இருக்கும், ஆனா அதுக்கு நம்ம மேல நம்பிக்கை. ஏன்னா நம்மளை காப்பாத்துறா இல்லையா, இப்படியும் காப்பாத்திடுவான்னு ஒரு தீர்மானம். அந்த மாதிரி ஒரு பார்த்தார், கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி நடக்க நடக்க ஒரு புலி அப்படி எழுந்து நிற்கிறது, இந்த நல்லா உரிமிண்டு பாயறதுக்கு ஏற்ற மாதிரி. நிஜமா பயம் இருக்கதானே செய்யும். ஒரு பிராமணன் காட்டுவாசியும் கிடையாது, புலியை பார்த்தா அது இப்படிலாம் பார்த்தா பயமா தான். சமர்த்த ராமதாசன் நம்பிக்கை இருக்கு, எல்லாம் வாஸ்தவம் தான். இருந்தாலும் அந்த இருந்தாலும் இருக்குல்ல, பார்த்தா அது இப்படி ஒரு சமர்த்த ராமதாசர் இப்படி பார்த்தார். இவர் இப்படி கையை வர காட்டுறார், இவர் வர சொல்றார், என்ன தைரியத்துல போகிறதுன்னு. திடீர்னு கிடுன்னு ஓடினார் அந்த பட்டர்ஜி. சமர்த்த ராமதாசர் இவர் அவர் பக்கத்துல ஓட 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 புலி இன்னும் வேகமா நல்லா உருமறது, பாயிர மாதிரி நிக்கிறது. ஓடி போய் சமர்த்த ராமதாசர் காலை போய் பிடிச்சுட்டார். இவர் புலியே அடிச்சா மேல குருநாத திருவடியை பிடிச்சுருக்கேன், போனாலும் குரு சரண கமலத்தோட போயிடுவேன் அப்படின்னு. சமர்த்த ராமதாசர் தலையில கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ண, பரவாயில்லடா ஜெயிச்சுட்டி அவ. அதான் குரு. இப்படி ஒரு பரிசு என்னத்துக்கு, என்னத்துக்கு ஒரு ஜெயிச்சுட்டி யார உத்தர கையில பிடிச்சிருந்து ஓடி வந்து, அவனுக்கு தானே தெரியும் கஷ்டம். அதனால ஓடி வந்தான், காலை பிடிச்சிருந்தான், சமத்தனா தடவி கொடுத்தார். அப்புறம் ஷோ எதுக்கு சொல்லிருக்கலாம்ல, அந்த ஷூவை முன்னாடியே சொல்லிருந்தா புலி பாட்டுக்கு தேமேன். அட்லீஸ்ட் இவர் சொன்னா கேட்கறதுனால அவருக்கு கேரண்டி கிடைச்சிருக்கும். சொல்றதையும் சொல்லல, இப்ப வந்தாலும் ஜெயிச்சிட்டியன்னு சொல்றத. அதுக்கப்புறம் ஷூ ரெண்டு பூனை குட்டி மாதிரி அப்படி அழகா உட்காந்து எடுத்து தொடு தொடு புலி ஒன்றும் பண்ணாது, முன்னாடியே சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. அதன் பிறகு சமர்த்த ராமதாசர் இந்த நம்பிக்கையும் இந்த தைரியமும் இருக்கட்டும். வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு பயம் வரும் நமக்கு, அடுத்து என்ன பண்ண போறோம், போகலாமா வேண்டாமா, பண்ணலாமா கூடாது. அந்த தயக்கம் அந்த பயத்தை நம்ம உடைச்சிட்டு வந்துதான் ஆகணும். இப்போ சமர்த்த ஷூன்னு சொல்லியிருந்தா புலி அமைதியா இருக்கும், சாதாரணமா வந்திருப்பான். அப்புறம் ஊர்ல என்ன சொல்லுவான், நான் போனேன் தெரியுமா, 2 புலியோட இருந்தேன், நான் பக்கத்துல போனேன், நான் தைரியமா போனேன். இப்ப சொன்னா உசிர கையில பிடிச்சுன்னு போனேன், உண்மையான்னு சொல்லுவேன். இல்லாட்டி நமக்கு ஒரு அகம்பாவம் வந்துடும், ஐ எம் த கிரேட் அப்படின்னு. இப்ப அவருடைய அனுகிரகமும் புரிஞ்சு எடுத்து தன் பயத்தை தான் ஜெயிக்கணும்ல. நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம், உயிர் பயம். நம்ம உடம்புக்கு புலியை பார்த்து ஏன் பயப்படப்போம், அது நம்ம உடம்பை ஏதாவது அட்டாக் பண்ணும், வலிக்கும். நம்ம உடம்புல ஏதாவது கீறி விட்டுட்டு ஒரு கடி கடிச்சிட்டு சதை போயிடுச்சுன்னா அந்த காயம் மாறுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியாது. அப்போ உடம்பு மேல அது நியாயம் தான், நம்ம உடம்பு மேல நமக்கு அக்கறையும் இதுவும் இருக்குதானே. அதை கொண்டுதான் நமக்கு பல சந்தர்ப்பங்கள்ல பயம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ சமர்த்த ராமதாஸ் சொன்னார், பயம் இந்த தெளிஞ்சு வா, இந்த பயம் உனக்கு இன்னைக்கு நல்ல அனுபவம் அப்படின்னு. நல்ல அனுபவம் குருநாதா அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்தார். அப்புறம் சமர்த்த ராமதாஸ் அவருக்கு உபதேசம் பண்ணார், இனி உனக்கு எந்த பயமும் இல்லை, நிறைய நாமஜபம் பண்ணிட்டு சொன்னபடி வாழ்ந்துடுவான்னு சொல்ல. அந்த பட்டர்ஜியும் சமத்தா இருந்தார். அப்புறம் புலியை பார்த்த சரி போங்க அப்படிங்க, இதுங்களே பிடிச்சி வச்சிருக்காரு. இவருக்காகவே 2 புலியை பிடிச்சி வச்சுருக்கார். அந்த 2 புலி இவர் சொன்ன பாட்டுக்கு தேமேன்னு போயிடுத்து. அப்புறம் இவரை கூட்டுண்டு சமர்த்த ராமதாசர் அப்படி மலையிலேருந்து இறங்கி வந்து அவருக்கு பல விஷயங்களை உபதேசம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. ஸோ குரு ஒவ்வொரு விதமா நம்மளை பக்குவப்படுத்துறார். எல்லாமே கொஞ்சம் டெரரா டென்ஷனாக தான் இருக்கும், இந்த பக்குவப்படுத்துகிற விஷயம் இல்லை. ஆனால் அது நமக்கு ஒரு பெரிய மனோபலத்தை கொடுக்கும். இந்த மனோபலம் தான் நம்ம எல்லாருக்குமே வேணும். இந்த மனோபலம் இன்னைக்கு போகும்போது அவ்வளோ விட்டு கூப்பிட்டான்,
எல்லாருக்கும் ஒரு மனோபலம் ஏற மாட்டேன்னு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர், இங்கேயாவது 850 மீட்டர் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஏரி இறங்கினதான் கணக்கு பண்ணால் 1 கிலோமீட்டர் சாதாரணமாக கோவிலுக்கு. பகவானுடைய கிருபை நடந்தது. அப்போ இந்த மனோபலம் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு வர்றது. அப்படி சமர்த்த ராமதாசர் விஷயம் இன்னைக்கு நமக்கு பத்ரிகாசிரமத்திலிருந்து இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. जय बोलो बद्री विशाल भगवान की जय. जय बोलो अलकापुरी की जय. जय बोलो अलकनंदा माता की जय. जय बोलो नर नारायण ऋषि की जय. राधे कृष्णा.